வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். பாதாம், பிஸ்தா, முந்திரி போட்ட தோசை பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, முந்திரி, பாதாம் 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். குறன்னு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 4 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அரிசி மாவு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மாவுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இன்னொரு கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு 8 மணி நேரம் ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இதை 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கே ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாமல் இதே பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நைட்டே செஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு காலையில் எடுத்து தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லில் நம்ம மாவை எடுத்து தோசை ஊற்றிடலாம். நல்லா மெல்லிஸாக நீங்கள் ஊற்றலாம். நீங்கள் எப்போதும் யூஸ்வலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான். அடுத்து இப்போ நம்ம எண்ணெயை எடுத்து சுற்றி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா தோசை வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம தோசை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் தோசையை. இப்போ நமக்கு சுவையான பிஸ்தா, பாதாம், முந்திரி தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்கள் இதை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். கண்டிப்பாக அது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்க சில டைம் பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு தோசையில் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய தோசை வகைகள் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.